கிறிஸ்துவுக்குள் கண்பானவர்களே, ஆண்டவருடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த புதிய நாளின் நன்மைகளை மேன்மைகளை தேவன் கொடுத்து நம்மை தாங்குவாராக. தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது மார்க் நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதை அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். அன்புக்குரிய விசுவாசிகளே, வாழ்க்கையிலே ஒவ்வொரு மக்களுக்கும் ஒரு நோக்கம் உண்டு. யாரை பார்த்து இன்றைக்கு உங்களுடைய பணி என்ன என்று சொல்லி கேட்டால், அவர்கள் அந்த நாளில் ஆற்றப்போகிற பணிகளை குறித்து பட்டியலிடுவார்கள். பொதுவாக நான் யோசிப்பேன், முதல் நாள் இரவிலே நான் நித்திரைக்கு செல்வதற்கு முன்பதாக அடுத்த நாள் என்னென்ன காரியங்களை ஆற்ற வேண்டும் என்று சொல்லி நான் சிந்தித்துக் கொண்டு படுப்பது வழக்கம். ஏனென்று சொன்னால், துவக்குகிற காரியங்களே வெற்றிகளை காண வேண்டும். ஒரு மாணவன் பள்ளிக்கு போகிறான் என்று சொன்னால் படிப்பதற்காக செல்கிறான், கவனிப்பதற்காக செல்கிறான், கற்றுக்கொள்ள செல்கிறான். ஒரு ஆசிரியர் பணிக்கு செல்கிறார், கற்றுக் கொடுக்க செல்கிறார். அப்படியே ஒவ்வொரு பணிகளிலும் அவர்கள் தங்கள் திறம்பட செய்வதற்காக செல்கிறார்கள். ஆனால் ஆன்மீகத்தில் வரும் பொழுது, ஆன்மீகவாதியாகிய ஆண்டவரை, ஆன்மீகத்தை கற்றுக் கொடுக்கிற ஆண்டவரை, ஆன்மீகத்துக்குள்ளாய் நடத்துகிற ஆண்டவரை பாருங்கள். இந்த 16வது வசனத்துல அவர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறதை வேத பாரகரும் பரிசேயரும் கண்டு அவருடைய சீஷரை நோக்கி, அவர் ஆயக்காரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்ன என்று கேட்டார்கள். ஆண்டவரை கண்டு விட்டார்கள், ஆண்டவருடைய செயல்பாடுகளை பார்த்து விட்டார்கள். ஆனால் ஆண்டவர் வந்த நோக்கம் அவர்களுக்கு தெரியவில்லை. ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், பிணியாளிகளுக்கு வைத்தியன் தேவை. சுகத்தோடு இருப்பவர் மருத்துவமனைக்கு செல்ல மாட்டார்கள். நான் இந்த உலகத்துல வந்த நோக்கம், அவனவன் தன் தன் பாவத்திலே சாவான் என்பதை மாற்றி அமைத்து அவன் மனம் திரும்பவும், அவன் ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறவும், ரட்சிப்பை சுவீகரிக்கவும் வந்தேன் என்பதை தெளிவுபடுத்துகிறார். பாருங்கள், வெகு அழகாக, நான் நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்ப அழைக்க வந்தேன். என் ஆண்டவருடைய நோக்கம் என்ன? மற்றவர்கள் பார்க்கிற விதமாக வெளிப்புறத்தை அவர் பார்க்கவில்லை. ஆண்டவருடைய பார்வை மனிதனுடைய உள்ளான சிந்தனைகளை பார்க்கிறது. அவன் உள்ளத்தின் சிந்தனைகளை அறிந்து கொண்டு அவனுடைய வாழ்க்கையை தேவையான மன மாற்றத்தை, மீட்பின் தடத்தை அவன் அறிந்து கொள்ள ஆண்டவர் எதுவாக்குகிறார். அன்புக்குரிய விசுவாசிகளே, இறைவன் இந்த உலகத்திலே வந்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, பாவிகளை மனம் திரும்ப செய்ய. ஆண்டவர் உங்களை உருவாக்கினதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, அது ஆண்டவருடைய பிள்ளையாய் நீங்களும் நானும் வாழ்வதற்கு. இன்றைக்கு அந்த நோக்கத்துல அடியெடுத்து வைக்கிற பிள்ளைகளாய் காணப்படுகிறோமா? அப்படி அடியெடுத்து வைக்க முற்படுவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய், இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். நன்மையான எந்த ஈவும் ஜோதிகளின் பிதாவாகி உடைய கரத்திலிருந்து வருகிறது. ஆண்டவரே, நாங்கள் மற்றவர்களை குற்றப்படுத்தி பார்க்காதபடிக்கு மனம் திரும்ப எங்களை அழைக்க வந்த உம்மை நோக்கி மனம் திரும்பி ஒப்புக் கொடுத்து வாழ உதவி செய்யும் ஆசீர்வதி. இயேசுவில் ஜெபிக்கிறோம், ஜெபக்கல பிதாவே, ஆமென்.